Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மகாபலிபுரம் பார்ப்போம். இது ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டி. இது நான் வந்து தமிழ்நாடோட ஒரு ட்ரூ ஜெம்னே சொல்லுவேன். இது வந்துட்டு இதோட ரிச் ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் கோஸ்டல் சீனரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸ். வேர்ல்டில் நிறைய ட்ராவலர்ஸ் வந்து தமிழ்நாடு வரணுன்னா அதில் மகாபலிபுரம் பார்க்காம அவங்க போக மாட்டாங்க. அண்ட் இந்த மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா இது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். நம்ம இந்த மகாபலிபுரம் எப்படி ரீச் ஆகிறது, டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஏர்போர்ட்லேருந்து அப்ராக்சிமேட்டாக 60 கிலோமீட்டர்ஸ் வருது. அண்ட் இது ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் போகணுன்னா ஒரு 1.5 hours to 1 hour 45 minutes கிட்ட வரும் ஒரு டாக்ஸியில் போனால். ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்கான்னா கனெக்டிங் பஸ் இருக்குது. ஸோ 2 பஸ் மாறி போகிற மாதிரி இருக்கும். அது ஸ்டாப் நின்று போகிறதுனா உங்களுக்கு ஒரு 2.5 hours ஆகும். நீங்கள் டாக்ஸியில் போகிறீங்க அப்படின்னா 1500 to 2000 ஆகும். ஏர்போர்ட்லேருந்து 2000 அப் அண்ட் டவுன் மாதிரி, ஒரு கொஞ்சம் ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஹோல் டே ட்ரிப் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 3500 சம்திங் வந்துச்சு கேப் சர்வீஸ் போடும்போது. இந்த மகாபலிபுரமை வந்து மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க. 7th and 8th centuryல பல்லவா டைனஸ்டியோட மேஜர் சீ போர்ட்டே இந்த மகாபலிபுரம் தான். இந்த மகாபலிபுரம் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா இது ஒரு ஹிஸ்டாரிக் சைட். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ராக் கட் டெம்பிள்ஸ், அதுக்கப்புறமா கார்விங்ஸ், ஆர்கிடெக்சரல் ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் இது எல்லாமே இருக்கிறதுனால இது ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோர் டெம்பிள் பார்த்துருங்க, அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 8th centuryல கட்டின அந்த ஷோர் டெம்பிள் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கே போய் நின்று பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அர்ஜுனாஸ் பெனன்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கும் போங்க, அதையுமே மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் வந்துட்டு ஒரு ஓப்பன் ஏர் ராக் ரிலீஃப்னு சொல்லுவாங்க, லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சரதாஸ்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா வந்து ஒரு 5 ராக் கட் டெம்பிள்ஸ். அது வந்து ஒரு சேரியட் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரமர்தினி கேவ்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு காடஸ் துர்கா அவங்க மகிஷாசுரான்றவங்கள வதம் செய்கிறத பற்றி இருக்குது. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணாஸ் பட்டர் பால். இது நீங்கள் போனீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம போய் அந்த பட்டர் பாலை தள்ளுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் வரவே மாட்டோம். அங்கே இருக்க எல்லாருமே அதே தான் பண்ணுவாங்க. அது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பட்டர் பால் எப்படி நிற்குதுன்றது இன்னமும் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு குவரி தான். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பீச் போனீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மகாபலிபுரம் பீச். அண்ட் ஷாப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் குட்டி ஒர்க் ஷாப் பிளேசஸ் இருக்கும். அதுவுமே கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அடல்ட்ஸுமே என்ஜாய் பண்ணுவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரமில் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னையில் இருக்க மாதிரியே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்க மாதிரியே இருக்கலாம். பட் மேபி அந்த ஃப்ரெஷ்னஸ்னாலையான்னு தெரியாது. சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போய் சீ ஃபுட் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், நேச்சுரல் பியூட்டினே சொல்லலாம். நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி பஃப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, இல்லை ஜஸ்ட்டு கிட்ட போய் ரிலாக்ஸ் பண்ணால் போதும்னாலும் சரி, இல்லை நல்ல ஒரு ஷாப்பிங் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வாங்கணுன்னாலும், இல்லை சாப்பிடணுன்னாலும் நீங்கள் இங்கே வரலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதில் மகாபலிபுரமில் நான் போன பிளேஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். கண்மணியே உறுத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும். வராக நதிக்கரை போறோம், ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவாய் ஓடி மறைஞ்சேன். வராக நதிக்கரை போறோம்,
நிற்கும் கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உறுத்தும் காணாத உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும் கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது உள்ள திக்கு திக்கு தக்குங்குது நெஞ்சு சல்லு சல்லு சல்லுங்குது சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கரை போறோம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கண்ணாப ஓடி வரைஞ்ச பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு பறந்து வந்து விருந்து கூடு மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு மயக்கத்துக்கு மருந்துன்னு கூடு கூடு ஓ காவேரி கரையில் மரமாயிருந்தா வேருக்கு யோகமடி என் கை ரெண்டும் தவணியானா காதல் பழுக்குமடி கண் தக்கு தக்கு தக்குங்குது உள்ள திக்கு திக்கு திக்குங்குது நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கரை போறோம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கண்ணாப ஓடி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தும் காணாத உருவம் கண்ணுக்குள்ள நிற்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தும் காணாத உருவம் கண்ணுக்குள்ள நிற்கும் என்ன கடந்து போகையில நிழல பிடிச்சுக்கிட்டேன் நீ என்ன கடந்து போகையில நிழல பிடிச்சுக்கிட்டேன் நிழலுக்குள்ள குடியிருக்கேன் உடம்பு விட்டு உசு மட்டும் தள்ளி நிக்கேன் கிழிஞ்ச நஞ்ச எதை கொண்டு நானும் தைக்கேன் ஓ பார்வை ஊடுருவ பார்த்து தாப்பா தெரிச்சிருச்சு தாப்பா தெரிச்சிருச்சு கண் தக்கு தக்கு தக்குங்குது உள்ள திக்கு திக்கு திக்குங்குது நஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்குது சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கண்ணாப ஓடி மறைஞ்சேன் வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கண்ணாப ஓடி மறைஞ்சேன் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தும் காணாத உருவம் கண்ணுக்குள்ள நிற்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்தும் காணாத உருவம் கண்ணுக்குள்ள நிற்கும் தன் தந்த நர 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 தன் தந்த நர 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 தன் தந்த நர 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 தன் தந்த நர
சுட்டும் அகமென்றால் அன்பை கொஞ்சம் புறமென்றால் போராய் பொங்கும் தடையின்றி காற்றில் எங்கும் தமிழென்று சங்கே முழங்கும் தடையின்றி காற்றில் எங்கும் தமிழென்று சங்கே முழங்கும் உறங்காத பிள்ளைக்கெல்லாம் தாலாட்டாய் தமிழை கழியும் பசி என்று யாரும் வந்தால் பாகாகி அமுதம் பொழியும் கொடைவள்ளல் எழுவர் வந்தால் கொடை என்றால் உயரம் தந்தால் படை கொண்டு பகைவர் வந்தால் பல பாடம் பெற்றுச் சென்றால் வேந்தர் சபையில் நின்று
அழகு